ஸோ இதுதான் விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங், தேவஸ்தானத்துடையது. நைட் என்ன நேரம் வந்தாலும் இங்கே இலவசமாக தங்க முடியும், ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் அதை தான் இந்த நேரத்துக்குன்னு இப்போ நான் அந்த காணொலியை உங்களுக்காக முழுதாக வழங்குகிறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ ஒரே ஷாட்டில் போகுது. இதில் ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இருக்க போகுது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மை போல் நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெறதுக்காக பல விஷயங்கள் இருக்குது. பேக் வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிறதுல போகிறோம். கவனமாக பாருங்க. ஸோ இதுதான் அந்த விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங். ஸோ பார்த்துக்கங்க, ஏற்கனவே நைட்டு உங்களுக்காக காண்பிச்சிருப்பேன். ஸோ இந்த விஷ்ணு நிவாசம் பில்டிங்கிலேருந்து அப்படியே இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். டைரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது, ரோட்டையே தொடாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடியாதவங்க இருந்தால் எஸ்கலேட்டர் அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம நடக்க முடியும், நம்ம நடந்துக்கலாம். ஸோ பாருங்கள், நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எப்போ நீங்கள் வந்தாலும் என்ன பண்ணலாம், 1 மணி 2 மணிக்கு எப்போ நீங்கள் வந்தாலும் இதோ இங்கேருந்து எல்லா பஸ்ஸும் இருக்குது வெளியே போகிறதுக்கு. திருப்பதி மேலே, அப்புறம் என்னங்க, ரேணுகுண்டா, காளகஸ்தி, அலமேலு மங்காபுரம் எல்லா பக்கம் போகிறதுக்கு இருக்குது. இதோ நீங்கள் அந்த பக்கம் அவங்க மேலே போனால் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், கீழே ரோடு. நம்ம ரோட்டுக்கு வரவே வேண்டாம். இதோ இந்த எஸ்கலேட்டரில் முடியாதவங்க மேலே வந்துக்கலாம், படி இருக்குது. இப்போ நான் கடந்துக்கிட்டு இருக்கிற மேம்பாலம் ரோடு இங்கே பாருங்கள். கீழே ரோட்டை கிடக்கவே வேண்டியதில்லை. குழந்தைங்க வயதானவங்களோட வந்தால் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து, இதோ மெயின் வாசல் ரயில்வே ஸ்டேஷனோடது, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே மேலே வந்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் போனால் நம்மளோட டிக்கெட் இது, இந்த பக்கம் போனால் அந்த. ஓகே, அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். எனது அருமை ஜேம்சி என் கூட போகிறவங்களை